கிராமம். அந்த கிராமத்தில் லக்ஷ்மி என்ற ஒரு தாய் வாழ்ந்தாள். அவளுக்கு வாழ்க்கையில் இருந்த ஒரே செல்வம் அவள் மகன் அருண்தான். அருண் பிறந்த நாள் முதல் அவனை தன்னுடைய உயிராகவே பார்த்தாள். அவளுக்கு பசிக்கும் போது கூட அவள் சாப்பிட மாட்டாள். ஆனால் அவன் பசியுடன் இருக்கக்கூடாது என்று பார்த்து கொள்வாள். இரவு தூங்கும்போது கூட அவனை அணைத்தபடியே படுத்து தூங்குவாள். நீதாண்டா என்னுடைய உலகம் என்று தினமும் சொல்லுவாள். என் நம்பிக்கையின் உயிர் மூச்சு நீ. லக்ஷ்மி ஒரு கூலி தொழிலாளி. அந்த கூலி செய்வதில் வரும் பணத்தை வைத்து தன்னுடைய மகனை படிக்க வைத்தாள். அருண் நன்றாக படித்தான். நன்றாக படித்து நல்ல வேலைக்கு நகரத்துக்கு செல்லும் வாய்ப்பு வந்தது. நகரத்துக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்புக்காக அவன் தேடினான். ஒரு நாள் அம்மாவிடம் சொன்னான். அம்மா, நான் நகரத்துக்கு செல்கிறேன் என்றான். அம்மா, நான் நகரத்துக்கு சென்று வேலை பார்த்தால் நம் வாழ்க்கை மிகவும் நல்லா இருக்கும் என்று கூறினான் அம்மாவிடம். லக்ஷ்மியின் மனம் உடைந்து போனது. போடா, நீ பெரியவன் ஆகணும் என்று சொன்னாள். அதுதான் என்னுடைய ஆசை என்றாள் தன்னுடைய தாய். அருண் வேலைக்கு செல்லும் நாள் வந்துவிட்டது. அவன் வேலைக்காக சென்னை செல்கிறான். சென்னை செல்லும் பொழுது அருண் தன்னுடைய அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டு, நான் சீக்கிரம் திரும்பி வருகிறேன் அம்மா, நீ என்றும் கவலைப்படாதே, நான் உனக்கு இருக்கிறேன் என்று கூறினான். லக்ஷ்மியின் கண்ணீர் மறைந்தது. நீ போடா என்று சொல்லினாள். அருண் வேலைக்கு சென்றதும் அந்த வீடு மிகவும் அமைதியாகிவிட்டது. சில நாட்கள் கழிந்தது. தொலைபேசியில் அழைப்பு வந்தது. உங்கள் மகன் அருண் விபத்தில். முழுமையாக கூட கேட்கவில்லை. முழுமையாக கூட கேட்காமல் லக்ஷ்மியின் கை நடுங்க ஆரம்பித்தது. அவள் அருண் இனி இல்லை என்று அவளுக்கு காதில் ஒலித்தது போன்ற சத்தம். அவன் இனி இல்லை என்று தெரிந்து கொண்டு கைகள் நடுங்க ஆரம்பித்தது. மயங்கி கீழே விழுந்து விட்டாள். அவள் அந்த இடத்தில் உட்கார்ந்தபடியே அழ ஆரம்பித்து விட்டாள். என் மகன் இல்லாமல் இனி நான் எப்படி வாழுவேன் என்று ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தாள். அந்த கண்ணீரில் வீடு முழுவதும் நினைந்து விட்டது. அருண் நினைவுகள், அருண் சிரிப்பு, சிறு வயதிலிருந்து உணவு ஊட்டியது, அவன் நினைப்புகள் அனைத்தும் அவளுக்கு ஞாபகம் வந்துவிட்டது. அம்மா என்று அழைக்கும் குரல் ஓட ஆரம்பித்தது. விபத்தின் துயரத்தை கேட்டு அவள் மனம் தாங்க முடியாமல் மனம் உடைந்து போனாள் லக்ஷ்மி. ஒரு தவறான செய்தி வந்துவிட்டது. ஒரு தவறான செய்தி லக்ஷ்மியின் உயிரை எடுத்தது. அதே நேரத்தில் அருண் உயிரோடு இருந்தான். அந்த விபத்தில் இருந்தவர் வேறு ஒருவர். ஒரு தவறான தகவல் தன்னுடைய அம்மாவிற்கும் தன்னுடைய கிராமத்துக்கும் வந்துவிட்டது. அருண் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு வந்திருக்கேன், எழுந்திருங்க அப்படின்னு கூப்பிடும்போது தன்னுடைய தாய் இறந்து கிடந்திருந்தால் அந்த இடத்தில். அவன் மிகவும் நொந்து போய்விட்டான். தன்னுடைய அம்மா உயிர் இல்லாமல் படுத்திருந்து பிணமாக இருந்தாள். அவன் கதறி அழுந்தான். அம்மா எழுந்திரு, நான் வந்திருக்கேன் என்று கதறி கதறி ஆரம்பித்தான். ஒரு பொய்யான தகவல் லக்ஷ்மியின் உயிரை எடுத்துவிட்டது. அதனால்தான் இந்த கதையின் நீதி, அன்பு மிகுந்தால் உயிரை போய்விடும் என்பது இதனுடைய அர்த்தம். கதையின் நீதி, செய்தியை நம்புவதற்கு முன் உண்மையை உறுதி செய்து கொள்ளுங்கள். நன்றி.